வெல்கம் பேக் டு திஸ் கோர்ஸ். போன வீடியோவில் நம்ம பிட்வைஸ் ஆப்ரேட்டர் வந்து பார்த்தோம். ஐ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்ட்டு. இதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ்லாம் வந்து பார்த்தோம்னா, அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் வந்து பார்த்தோம், அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் பார்த்தோம், கம்பேரிசன் ஆர் ரேஷ்னல் ஆப்ரேட்டர் வந்து பார்த்தோம், லாஜிக்கல் ஆப்ரேட்டர் வந்து பார்த்தோம். அண்ட் போன வீடியோவில் நம்ம பிட்வைஸ் ஆப்ரேட்டர் வந்து பார்த்தோம். இதுக்கப்புறம் நம்ம ரெண்டு ஆப்ரேட்டர் வந்து பார்க்க போகிறோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர் அண்ட் மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர். இதெல்லாம் வந்து ஸ்பெஷல் ஆப்ரேட்டர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இதில் என்ன ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ஸு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இஸ் நாட். ஐ ஹோப் இதை வந்து பார்ப்போம். லெட்ஸ் ஐ ரைட் ஃபார் எக்ஸாம்பிள் a is equal to 5 அப்படின்னு பார்க்குறோம், b is equal to 5 அப்படின்னு பார்க்குறோம். அண்ட் நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அண்ட் ஆப்ரேட்டரும் லைக் இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஈக்குவாலிட்டி ஆப்ரேட்டர், ஐடென்டிட்டி ஆப்ரேட்டரும் ஈக்குவாலிட்டி ஆப்ரேட்டரும் வந்து பார்த்தீங்கன்னா சேம் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. லெட்ஸே வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஃபங்க்ஷன் வந்து லைக் அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ அப்படின்னு கொடுத்துச்சுன்னா நமக்கு வந்து ரெண்டுமே மேபி வந்து அவுட்புட் சம்டைம்ஸ் வந்து ட்ரூ அப்படின்னு கொடுக்கும். ஆனால் இது எப்படி பேக்கெண்டில் எப்படி ஒர்க் ஆகும்னு வந்து பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி ஒர்க் ஆகும், டிஃப்ரெண்ட் டைப்பில் வந்து ஒர்க் ஆகும். அதை நம்ம வந்து இப்போ லேட்டராக வந்து பார்ப்போம். ஆனால் வந்து இது ஈக்குவாலிட்டி ஆப்ரேட்டரும் ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர் இஸ் நாட் சேம். ஓகே, ஐ ஹோப் உங்களுக்கு புரியும் அப்படின்ட்டு. நம்ம புரியலன்னா இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு புரியும். இப்போ நான் பிரிண்ட் வந்து பண்ணிவிட்டு லைக் ஏ இஸ் பி அப்படின்னு வந்து கொடுக்குறேன்னா நமக்கு அவுட்புட் என்ன ஷோ ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே இருக்குது, ஏவும் பியும் வந்து ஈவனாக இருக்கா அப்படியா இல்லையான்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஈக்குவாலிட்டி ஆப்ரேட்டரில் வந்து ஏவும் 5 பியும் 5. அதனால நமக்கு வந்து இந்த இடத்துல நீங்கள் டபுள் ஈக்குவல் டு போட்டிங்கன்னா நமக்கு ட்ரூ அப்படின்னு வந்து ஷோ ஆயிடும். பட் இந்த ஐடென்டிட்டி ஆப்ரேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு பேக் எண்டில் இப்போ ரெண்டுமே வந்து நம்ம 5 அப்படின்னு கொடுத்துருக்கோம். லைக் வந்து பார்த்தீங்கன்னா பைத்தான் இஸ் அ ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். ஸோ ஒவ்வொரு ஆப்ஜெக்டும் லைக் ஒவ்வொரு ப்ராஜெக்டும் வந்து தனித்தனியாக வந்து அதுக்கு ஒவ்வொரு ஐடென்டிட்டி நம்பர்ஸ் இருக்குது. லெட்ஸே இப்போ வந்து ஏ இஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்னு வந்து போகிறேன்னு வச்சுக்கோங்க. இந்த ஏவை வந்து ஏ வந்து இப்போ ஒரு கண்டெய்னர்னு வச்சுக்கோங்க, வேரியபிள். இந்த 5 நான் வந்து இதில் வந்து சேவ் பண்ணுறேன், விச் மீன்ஸ் ஓகேவா. இப்போ பி அப்படின்னு இருக்கு, இப்போ பியை வந்து இந்த கண்டெய்னரில் சேவ் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏயோட கண்டெய்னருக்கு லைக் சம்திங் வந்து மெமரி அலோகேஷன் ஆர் ஆப்ஜெக்ட் ஐடி அப்படின்னு வந்து சொல்லிக்கலாம். நான் இப்போ லெட்ஸே ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு வந்து ஒரு 1000 அப்படின்னு வந்து கொடுக்குறேன், எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். பட் ப்ரோக்ராமிங்கில் வேறு நம்பர் இருக்கும் சேவ் ஆகிறதுக்கு. இப்போ இதோட நம்பர் 1000 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு 5, பி இஸ் ஈக்குவல் டு 5னா இந்த ஐடென்டிட்டி ஆப்ரேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக இன்னொரு நம்பர் இப்போ 2000 அப்படின்னு வந்து ஷேவ் ஆகாது. விச் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா இதில் ரெண்டு நம்பருமே வந்து சேமாக இருக்கனால இந்த ஐடென்டிட்டி ஆப்ரேட்டரில் எப்படி சேவ் பண்ணும் அப்படின்னா பிஏயும் வந்து அதே ஐடியில் வந்து சேவ் பண்ணிடும். ஐ ஹோப் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். பிஐயும் வந்து அதே கண்டெய்னரோ இல்லை ஆப்ஜெக்ட் ஐடியிலையோ இப்போ இது 1000 இருக்குன்னா இந்த பியோட வேரியபிளையும் வந்து இதே இங்கே ஏற்கனவே ஆல்ரெடி 5 இருக்கனால அதே கண்டெய்னரில் வந்து சேவ் பண்ணிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏ இஸ் பி அப்படின்னா இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா இது டேரெக்டாக இந்த நம்பரை வந்து லைக் சூஸ் பண்ணாது. இது வந்து பார்த்தீங்கன்னா இதோட கண்டெய்னர் ஐடியை வந்து சூஸ் பண்ணும், இல்லைனா மெமரி அலோகேட்டர் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். இதோட கண்டெய்னர் எந்த ஐடியில் சேவ் ஆயிருக்கு அப்படிங்கிறத சூஸ் பண்ணும். லெட்ஸே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏவை வந்து இது எந்த கண்டெய்னரில் சேவ் ஆயிருக்குன்னா இப்போ 1000 வந்து சேவ் ஆயிருக்கு. அண்ட் இப்போ இது ஈக்குவலாக இது 1000 சேவ் ஆயிருக்கு. அண்ட் பி வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து 1000 சேவ் ஆயிருக்கு. அதனால இப்போ நமக்கு வந்து இதுவும் 1000 சேவ் ஆயிருக்கு, இதுவும் இந்த மெமரி அலோகேட்டர் சொல்கிறேன், இதுவும் இதில் சேவ் ஆயிருக்கு, இதுவும் அதில் சேவ் ஆயிருக்குன்னா நமக்கு அவுட்புட் என்ன வரும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ அப்படின்னு வந்து வரும். லெட்ஸே ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இந்த இடத்துல வந்து லைக் ஸ்ட்ரிங்காக மாற்றுறேன். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏ இஸ் பி அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா ஃபால்ஸ் அப்படின்னு வரும். விச் மீன்ஸ் இது ரெண்டும் ஒரே கண்டெய்னரில் சேவ் ஆகல, ஆப்ஜெக்ட் ஐடி இது ரெண்டும் ஒரே இதில் சேவ் ஆகிடும். இப்போ என்ன பண்ணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு தனியாக ஒரு ஐடி, பிக்கு வந்து தனியாக வந்து இந்த ஐடியில் வந்து கிரியேட் பண்ணி இது லெட்ஸே ஃபார் எக்ஸாம்பிள் இதோட ஆப்ஜெக்ட் ஐடி 2000 அப்படின்னு வச்சோம்னா
இது தனி ஐடி, இது தனி ஐடி. இப்போ இது ரெண்டையும் வந்து இது வந்து பிரிண்ட் பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா இது வேற ஆப்ஜெக்ட் ஐடியா இருக்குது, இது வேற ஆப்ஜெக்ட் ஐடியா இருக்குது. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வேற வேறங்கிறனால நமக்கு அவுட்புட்டில் என்ன வரும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் அப்படின்னு வரும். ஐ ஹோப் உங்களுக்கு புரியும் அப்படின்ட்டு. இந்த ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சம்டைம்ஸ் இப்போ லெட்ஸே ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இந்த இடத்துல அதே 5 வச்சுக்கிறேன். இப்போ இஸுக்கு பதிலாக நான் வந்து டபுள் ஈக்குவல் டு போட்டுக்கிறேன். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஈக்குவாலிட்டி ஆப்ரேட்டர். ஐ ஹோப் உங்களுக்கு புரியும். இப்போ இது ஈக்குவல் 5 இருக்கனால நமக்கு ட்ரூ அப்படின்னு தரும், ட்ரூ அப்படின்னு தருமா. இதே நான் வந்து இப்போ வந்து இஸ் அப்படின்னு போகிறேன், இப்போ நமக்கு ட்ரூ வருது. நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டும் வந்து சேம் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. ஈக்குவாலிட்டி ஆப்ரேட்டரும் சேம் அப்படின்னு நினைக்கிறாங்க, அண்ட் ஈக்குவாலிட்டியும் ஐடென்டிட்டியும் சேம் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் ஒர்க்கிங் இதுக்கு பின்னாடி எப்படி ஒர்க் ஆகும்னு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து லைக் ஈக்குவாலிட்டி ஆப்ரேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இந்த நம்பரை லைக் கம்பேர் பண்ணும். ஆனால் இந்த ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர் என்ன பண்ணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மெமரி, லைக் இது எங்கே ஸ்டோர் ஆகிருக்கு, இது எந்த இடத்துல ஸ்டோர் ஆகிருக்குங்கிற மெமரி அலாகேஷன் அப்படின்னு சொல்லலாம், இல்லை லைக் ஆப்ஜெக்ட் ஐடி அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த ஆப்ஜெக்டோட ஐடி இப்போ லெட்ஸே 1000 இருக்குன்னா இதுவும் வந்து 1000 இருந்துச்சுன்னா மட்டும்தான் நமக்கு வந்து ட்ரூ அப்படின்னு தரும். இப்போ லெட்ஸே நான் வந்து இப்போ இந்த இடத்துல 6 அப்படின்னு கொடுக்குறேன், ஓகேவா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது ரெண்டும் சேம் அலாகேஷனில் இருக்காது. ஐ ஹோப் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இப்போ பியோட கண்டெய்னர் வந்து 6னா இப்போ இது லெட்ஸே நான் 3000 அப்படின்னு போட்டேன்னா இப்போ நமக்கு இது ஏ இஸ் பி அப்படின்னு நமக்கு ஏ ஐடென்டிட்டி இஸ் பி அப்படின்னு கேட்டால் நமக்கு வந்து லைக் ட்ரூ வராது. ஏன்னா இது ரெண்டும் வேற இதில் வந்து சேவ் ஆயிருக்கனால நமக்கு இப்போ ஃபால்ஸ் அப்படின்னு வரும். இது எந்த ஐடி, இதோட ஐடி நம்ம செக் பண்ணுறதுக்கு என்ன ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிரிண்ட் அப்படின்னு போட்டு இதுக்கு வந்து ஐடி அப்படின்னு வந்து போட்டுடணும். ஐடின்னு போட்டு இப்போ லெட்ஸே ஏ அப்படின்னு வந்து போட்டு இதை நம்ம பிரிண்ட் பண்ணோன்னா லெட்ஸே நான் சும்மா தான் சொல்கிறேன். இப்போ இந்த இடத்துல 1000 இருக்குன்னா நமக்கு அவுட்புட்டில் 1000 அப்படின்னு வந்து ஷோ ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா பைச்சாமில் பார்த்தா நமக்கு வேறு நம்பர் இருக்கும். நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு இப்போ 1000 அப்படின்னு சொல்கிறேன். இப்போ அதே வந்து பிரிண்ட் பி அப்படின்னு வந்து போட்டோம்னா ஐடி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ இது வேறு நம்பராக இருக்குது. அதனால வேறு அலாகேட் வேறு நம்பரில் ஆப்ஜெக்ட் ஐடி வந்து வேறு இருக்குது. ஸோ நமக்கு இது வேறு ஐடி வந்து பார்த்தீங்கன்னா 3000 அப்படின்னு நமக்கு ஷோ ஆகும். ஐ ஹோப் இப்போது எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன், 3000 ஷோ ஆகும் இப்போ இந்த ஐடி. அதே மாதிரி தான் நம்ம செக் பண்ணுறதுக்கு இந்த ஐடி அப்படிங்கிறத போட்டு நம்ம வந்து எந்த ஆப்ஜெக்ட் ஐடியில் சேவ் ஆகிருக்கு அப்படிங்கிறது வந்து செக் பண்ணிக்கலாம். லெட்ஸ் ஐ ஹாவ் அ எக்ஸாம்பிள் ஃபார் யூ. இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லணும்னா இப்போ நானும் என்னோடய ஃப்ரெண்டும் வந்து ஒரு கடைக்கு போகிறோம். ஃப்ரெண்டுன்னு வச்சா உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது, ஸோ நான் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நான், இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட். ஓகே, லெட்ஸ் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டீ வாங்கியிருக்கேன், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து மில்க் வந்து வாங்கியிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம இதை ஈக்குவாலிட்டி ஆப்ரேட்டரில் பார்த்தா நமக்கு இந்த கண்டெய்னரில் வந்து பார்த்தீங்கன்னா டீ இருக்குது, இந்த கண்டெய்னரில் வந்து பார்த்தீங்கன்னா மில்க் இருக்குது. இப்போ இதோட அவுட்புட் என்ன வரும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கம்பேரிங் உள்ள என்ன இருக்கு, விச் மீன்ஸ் என்ன வேல்யூ, ஐ மீன் இது டீ இது மில்க்கு, அதனால் இது ரெண்டும் சேம் இல்லை. ஓகே, சேம் இல்லாதனால இது நமக்கு என்ன தரும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபால்ஸ் அப்படின்னு தரும். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஈக்குவாலிட்டி ஆப்ரேட்டர். இதான் உங்களுக்கு நான் எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன். அதே வந்து நான் மறுபடியும் வந்து அதே டீ சாரி இப்போ மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கேர்ள் ஃப்ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டீ வந்து சொல்கிறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உள்ள ரெண்டுமே வந்து சேமாக இருக்குது. இதை ஈக்குவாலிட்டியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து உள்ள மீன்ஸ் இது ரெண்டுமே வந்து சேமாக இருக்கனால லைக் உள்ளே இருக்க வேல்யூஸ் வந்து சேமாக இருக்குது, விச் மீன்ஸ் டீ இங்கேயும் டீ தான் இருக்குது, இங்கேயும் டீ தான் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு இப்போ என்ன தரும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ, விச் மீன்ஸ் இது ரெண்டையும் வந்து கம்பேர் பண்ணி ட்ரூ அப்படின்னு வந்து தந்துருச்சு. நவ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து லெட்ஸே வந்து இப்போ வந்து இஸ் வந்து போடுறேன், விச் மீன்ஸ் இஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நானும் எங்கள் ஃப்ரெண்டும் இன்னொரு டீ நாங்கள் வந்து காசு இல்லாதனால நாங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிறோம். இவங்களும் டீ தான் வந்து இப்போ ஆர்டர் பண்ணியிருக்காங்க, நாங்கள் வந்து லைக் ஆஃப் அப்படின்னு வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். இப்போ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே கண்டெய்னரில் இருக்குது.
இப்போ ஒரே கண்டெய்னரில் இருக்குது மீன்ஸ் இது வந்து கண்டெய்னர், விச் மீன்ஸ் கண்டெய்னர் தான் இது வந்து பார்க்கும். லைக் இந்த ஐடென்டிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கண்டெய்னரை தான் வந்து பார்க்கும். ஸோ இதனால இப்போ இதுக்கு நமக்கு என்ன அவுட்புட் வரும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரூ அப்படின்னு தான் வரும். பிகாஸ் இட்ஸ் எ சேம் கண்டெய்னர். லெட்ஸே இப்போ நான் வந்து மறுபடியும் வந்து இதில் அவங்க வந்து மில்க் சொல்கிறாங்க. இப்போ வேறு வேறு கண்டெய்னரில் இருக்குது. இப்போ நமக்கு என்ன இது வரும்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் அப்படின்னு வரும். ஐ ஹோப் யூ காட் மை பாயிண்ட். இதே மாதிரி தான் இஸ் நாட் அப்படிங்கிறதுக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா வந்து லெட்ஸே நான் வந்து a is equal to 5 b is equal to 5 அப்படின்னா இப்போ நான் வந்து பிரிண்ட் பண்ணுறேன்னா print a is not b அப்படின்னு வந்து is not b அப்படின்னு கொடுத்தேன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு உள்ளே இருக்க கண்டெய்னர் விச் மீன்ஸ் உள்ளே இருக்க ஆப்ஜெக்ட் ஐடி வந்து சேமாக இருக்குது. அதனால நமக்கு ட்ரூன்னு வரும். நம்ம இந்த இடத்துல நாட்டுன்னு கொடுத்துருக்கோம், அதனால நமக்கு ஃபால்ஸ் அப்படின்னு வரும். நாட்டுங்கிறது வேற ஒன்றும் இல்லை, அப்படியே வந்து உல்டாவாக தரும். ஐ ஹோப் உங்களுக்கு புரியும் அப்படின்ட்டு. இப்போ இந்த இடத்துல வந்து நான் வந்து 6 அப்படின்னு போகிறேன். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா மெமரி ஆப்ஜெக்ட் ஐடி வந்து வேற இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து ஃபால்ஸ் அப்படின்னு வரும். நம்ம இங்கே நாட் அப்படின்னு கொடுத்தனால நமக்கு இப்போ ஆன்சர் வந்து ட்ரூ அப்படின்னு வரும். ஐ ஹோப் யூ காட் மை பாயிண்ட். மறுபடியும் உங்களுக்கு ஒரு ரிவிஷன் தந்துடுறேன். லெட்ஸ் சே a is equal to 5 b is equal to 5 அப்படின்னு இருக்கு. இப்போ நான் இதை வந்து பிரிண்ட் பண்ணனா எனக்கு அவுட்புட் என்ன வரும், பிரிண்ட் பண்ணனா a double equal to b அப்படின்னு கொடுக்குறேன். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா print a is b அப்படின்னு கொடுக்குறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவாலிட்டின்னு உங்களுக்கு தெரியும், இது வந்து ஐடென்டிட்டி அப்படின்னு வந்து உங்களுக்கு தெரியும். ஐ ஹோப் யூ காட் மை பாயிண்ட். இதோட ஒர்க்கிங், இதோட பேக்கெண்டில் இது எப்படி ஒர்க் ஆகும்னு வந்து பார்த்தீங்கன்னா இது வேல்யூஸ் வந்து கம்பேர் பண்ணும். லைக் 5 அப்படின்னு இருக்கிறத இந்த வேல்யூஸ் வந்து இது ரெண்டையும் வந்து கம்பேர் பண்ணுது. இது வந்து கம்பேரிங் வேல்யூஸ், இது வேல்யூஸை வந்து கம்பேர் பண்ணும், கம்பேர் வேல்யூஸ். ஓகே. அண்ட் இந்த ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர் என்ன பண்ணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இது வேல்யூஸை கம்பேர் பண்ணாது. ஐ ஹோப் யூ காட் மை பாயிண்ட். இந்த வேல்யூஸை கம்பேர் பண்ணாமல் இது ஆப்ஜெக்ட் ஐடியை வந்து கம்பேர் பண்ணும். இதுக்குன்னு ஒரு ஆப்ஜெக்ட் ஐடி இருக்கும்ல, லைக் நான் பாக்ஸ் போட்டு காமிச்சால அதே மாதிரி இது ரெண்டும் ஒரே ஆப்ஜெக்ட் ஐடியில் சேவ் ஆயிருக்கா அப்படிங்கிறத பார்த்து நமக்கு தரும். இது கம்பேர் ஆப்ஜெக்ட் ஐடி, அதர்வைஸ் யூ கேன் சே memory address. Object ID, otherwise you can say memory address. I hope உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். Now I have a question for you. இப்போ a is equal to 5 அப்படின்னு போட்டோம், b is equal to 5 அப்படின்னு வந்து போட்டோம். இது ரெண்டையுமே கம்பேர் லைக் ஐடென்டிட்டியில் இப்போ பார்ப்போம். print id a double equal to மறுபடியும் ஐடி பி அப்படின்னு போடுறேன். அண்ட் மறுபடியும் print a is b அப்படின்னு போடுறேன். இப்போ எனக்கு இது என்ன அவுட்புட் தரும், இங்கே என்ன அவுட்புட் தரும், இங்கே என்ன அவுட்புட் தரும் அப்படின்ட்டு கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ண போகிறீங்க. லெட்ஸே நான் a is equal to 5 அப்படின்னு வந்து எடுத்துக்கிறேன். அண்ட் தென் b is equal to 5 அப்படின்னு வந்து எடுத்துக்கிறேன். இப்போ நான் அதை print a is b அப்படின்னு வந்து போட்டேன்னா எனக்கு அவுட்புட் என்ன ஷோ ஆகும்னா ட்ரூ அப்படின்னு ஷோ ஆகும். விச் மீன்ஸ் நமக்கு என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து லைக் இந்த வேல்யூ வந்து எடுத்துக்காது, இது எந்த இடத்துல ஸ்டோர் ஆகிருக்கு, லைக் மெமரி அட்ரஸ் வந்து எடுத்துருக்கோம், அதர்வைஸ் அந்த ஐடியா வந்து எடுத்துருக்கோம். லெட்ஸே நம்ம இதை செக் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா print ஐடி போட்டு a அப்படின்னு போடுறோம். இப்போ நான் இதை வந்து அவுட்புட் எடுத்தேன்னா சின்டெக்ஸ் ஏர் ஐடின்னு போகிறதுக்கு இஃப்னு போட்டேன், ஐடி. இப்போ நான் இதை ரன் பண்ணனா எனக்கு என்ன ஷோ ஆகும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இது எந்த இடத்துல ஸ்டோர் ஆகிருக்கு அப்படின்னு வந்து காமிச்சிருச்சு. லெட்ஸே இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ரெண்டுமே ஒரே இதில் ஷோ ஆகிருக்கு, இது ரெண்டுமே வந்து ஒரே ஐடியில் சேவ் ஆகிருக்கனால தான் நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து ட்ரூ அப்படின்னு ஷோ ஆகிருக்கு. இப்போ நம்ம வந்து பிஐ வந்து செக் பண்ணியிருக்கலாம். இப்போ நம்ம இதை செக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரெண்டுமே ஒரே நம்பராக தான் இருக்கும். இந்த இடத்துல 7 to 8 அப்படின்ட்டு இருக்கா. இப்போ ரன் பண்ணுறேன், இந்த ரெண்டு வேல்யூமே எனக்கு
ஈவனாக தான் இருக்குது பாருங்கள். விச் மீன்ஸ் இது ரெண்டுமே வந்து ஒரே இதில் தான் வந்து ஸ்டோவ் ஆகிருக்கு, ஒரே மெமரி அட்ரஸில் தான் வந்து சேவ் ஆகிருக்கு. லெட்ஸே நான் இப்போ வந்து இதே வந்து பார்த்திங்கன்னா print a is not b அப்படின்னு போட்டோன்னா நமக்கு இது வந்து ட்ரூன்னு வந்துச்சா, இது அப்படியே உல்ட்டாவாக நமக்கு வந்து ஃபால்ஸ் அப்படின்னு வரும். ஐ ஹோப் யூ காட் மை பாயிண்ட். இப்போ நான் வந்து லெட்ஸே ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த இடத்துல 5க்கு பதிலாக நான் வந்து இன்டீஜர் எடுக்காமல் b வந்து நான் வந்து ஸ்ட்ரிங்கே வந்து எடுத்துக்கிறேன். சாரி, ஸ்ட்ரிங் 5 அப்படின்னு போடுறேன். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சேஞ்ச் ஆகிருக்கும். இப்போ இது எல்லாமே வந்து இது ஃபால்ஸ்னு வந்திருக்கும், இது ட்ரூன்னு வந்திருக்கும். இது ரெண்டும் நம்பரும் வந்து சேஞ்ச் ஆகி வந்திருக்கும். நான் கொஞ்சம் தனித்தனியாக போட்டு காமிக்காமல் உங்களுக்கு ஒரே இதிலே போட்டு காமிச்சிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா அப்படியே இது உல்ட்டா ஆயிடுச்சு, நம்பரும் சேஞ்ச் ஆயிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு நம்பரும் சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த இடத்துல ட்ரூன்னு இருந்துச்சு, இது ஃபால்ஸாக மாறிடுச்சு. இது ஃபால்ஸ்ன்னு இருந்துச்சு, ட்ரூவாக மாறிடுச்சு. ஐ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்ட்டு. இப்போ நான் வந்து லெட்ஸே வந்து இப்போ நான் இது எல்லாத்தையுமே உங்களுக்கு டெலீட் பண்ணிடுறேன். இப்போ உங்களுக்கு புரிகிற மாதிரி a is equal to print பண்ணுறேன். இப்போ இதை print பண்ணி ஐடி இது எந்த ஐடியில் சேவ் ஆகிருக்கு அப்படின்ட்டு பார்க்குறதுக்கு a அப்படின்னு போட்டேன். அண்ட் தென் மறுபடியும் நான் வந்து பார்த்திங்கன்னா a அப்படின்னு போட்டு 6 அப்படின்னு போடுறேன். அப்புறம் மறுபடியும் print id a அப்படின்னு போடுறேன். இப்போ இது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டும் ஒரே இதில் சேவ் ஆகிருக்குமா அப்படின்னு கேட்டால் சேவ் ஆகிருக்காது. இப்போ நான் அதை ரன் பண்ணால் எனக்கு ரெண்டும் மெமரி அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து வேறு இடத்துல தான் இருக்குது, விச் மீன்ஸ் வேறு நம்பர் தான் இருக்குது. ஐ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சுருக்கணும். இது ரெண்டும் டிஃப்ரென்ஸ். நம்ம வந்து வேரியபிள் லைக் நேம் வேணால் இது ஒன்றா வச்சுருந்தாலும் இது வந்து தனியாக ப்ரிண்ட் ஆகும், இது வந்து தனியாக ப்ரிண்ட் ஆகுமா. ஸோ இது ரெண்டும் டிஃப்ரெண்ட். நவ் ஐ ஹாவ் அ அசைன்மெண்ட் ஃபார் யூ. இந்த அசைன்மெண்ட் வந்து நீங்கள் கரெக்டாக வந்து பண்ணிடுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களோட நோட் புக்கில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் நோட்ஸ் எடுத்துகிட்டே வரணும். ஐ ஹோப் நீங்கள் நோட்ஸ் எடுத்துருப்பீங்க அப்படின்ட்டு. இப்போ a is equal to 5 இதோட ஐடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒன்று கொடுத்துருப்பாங்க. அண்ட் a is equal to 8 இதோட ஐடி வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ print a is a அப்படின்னா என்ன ஆன்சர் வரும், ட்ரூவாக வரும் ஃபால்ஸாக வருமான்ட்டு நீங்கள் தான் வந்து அண்ட் ட்ரை பண்ண போகிறீங்க. ஐ ஹோப் நீங்கள் இது கரெக்டாக பண்ணிடுவீங்க அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டரை வந்து பார்ப்போம். ஸ்டே கனெக்டட் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. Praveen.